யுத்த குற்றம் தொடர்பான ஆதாரங்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டுமென்று இலங்கை கோரிக்கை. வடக்கு தமிழர்களுக்கு பலம் கொடுக்கும் சக்தியாக கிழக்கு தமிழர்கள் உள்ளதாக கூறுகிறார் மாவை. தருஸ்மான் அறிக்கையை நிராகரிப்பதாக ஐதேக அறிவிப்பு. எஸ்.எம். கிருஷ்ணா பராக் ஒபாமா வந்தாலும் இலங்கையில் அதிகார பகிர்வுக்கு இடமில்லை. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் பான் கி மூனால் நியமிக்கப்பட்ட தருஸ்மான் குழுவினரின் இறுதி அறிக்கையை நிராகரிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பில் ஆராய்வதற்காக தருஸ்மான் தலைமையிலான 3 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை நிராகரிப்பதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. அறிக்கை வெளியிடப்பட்டு பல மாதங்கள் கடந்த நிலையிலும் ஐக்கிய தேசிய கட்சி தமது உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை வெளியிடவில்லை. குறித்த அறிக்கை தொடர்பில் ஆராய்வதற்காக முன்னாள் சிரேஷ்ட அரசாங்க உத்தியோகத்தரும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக ஆட்சி செய்த காலத்தில் அவரின் செயலாளராக கடமையாற்றியவருமான பிரெட்மன் வீரகோன் தலைமையில் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தருஸ்மான் அறிக்கையை நிராகரிப்பதாக தற்போது ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. பிரெட்மன் வீரகோன் தலைமையிலான குழுவினர் அறிக்கை சமர்ப்பித்தார்களா என்பது பற்றி அறிவிக்கப்படாத நிலையில் அறிக்கையை நிராகரிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி கூறியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் லக்ஷ்மண் கிரியல்ல உள்ளிட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தருஸ்மான் அறிக்கையின் சில விடயங்களை வரவேற்பதாக கடந்த காலத்தில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யுத்த குற்றம் தொடர்பான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் அமைப்பு பகிரங்கப்படுத்த வேண்டுமென்று இலங்கை கோரியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போராட்டங்களின் போது யுத்த குற்றச்செயல்கள் இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றங்கள் தொடர்பில் ஐநாவிடம் காணப்படும் ஆதாரங்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. யுத்த குற்றம் தொடர்பான எழுத்து மூல வாய்மொழி மூல ஆதாரங்களை பகிரங்கப்படுத்த ஐநா விதித்துள்ள தடை நீக்கப்பட வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவிடம் ஏதேனும் ஆதாரங்கள் காணப்பட்டால் அவை இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டுமென்றும் அதன் மூலம் உண்மையை கண்டறிய ஆணைக்குழுவின் விசாரணைகளை சீராக மேற்கொள்ள முடியுமென்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் தடை இலங்கை விசாரணைகளுக்கு முட்டுக்கட்டையாக அமையக்கூடாது. இலங்கைக்கு எதிராக சர்வதேச அரங்கில் யுத்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முனைப்பு காட்டுவோர் இந்த ஆதாரங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியுமென்று அரசாங்கத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ஐநா நிபுணர் குழுவிடம் காணப்படும் ஆதாரங்களை பகிரங்கப்படுத்த 20 ஆண்டுகால தடை விதிக்கப்பட்டுள்ளது. எழுத்து மூல வாய்மொழி மூல ஆவணங்கள் மிகவும் ரகசியமானவை என்றும் அவை எதிர்கால விசாரணைகளுக்கு தேவைப்படும் என்றும் ஐக்கிய நாடுகள் நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை ஒத்திவைக்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கோரிக்கை விடுத்துள்ளன. கரையோரப்பற்று புதுக்குடியிருப்பு ஆகிய பிரதேச சபைகளுக்கான தேர்தல்களை ஒத்திவைக்குமாறு கோரப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவிடம் குறித்த இரு கட்சிகளும் உத்தியோகபூர்வமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. வரும் மார்ச் 10 தேர்தலை நடத்துவதற்கு எந்த தரப்பும் சம்மதிக்கவில்லை என்று தேர்தல் செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த இரு பிரதேச சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவது குறித்த கூட்டம் நேற்று தேர்தல் செயலகத்தில் நடைபெற்றது. ஏற்கனவே பல தடவைகள் குறித்த பிரதேச சபைகளுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தங்காளி சுற்றுலா பயணி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக ஆசிய மனித உரிமை ஆணைக்குழு குற்றம் சுமத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் தினமன்று தங்காளி சுற்றுலா விடுதியொன்றில் பிரித்தானிய பிரஜை ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதுடன் அவரது ரஷ்ய தோழி தாக்கப்பட்டிருந்தார். விக்டோரியா அலெக்சாண்ட்ரோவ்னா எனும் 23 வயது ரஷ்ய யுவதியே இவ்வாறு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் சென்றபோது விக்டோரியா நிர்வாணமாக கிடந்ததாகவும் காயமடைந்த நிலையிலும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆசிய மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவர் பெசில் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேரில் கண்ட சாட்சியொன்றின் தகவல்களின் அடிப்படையில் அவர் இதனை கூறியுள்ளார். சம்பவம் குறித்து ஊடகங்களில் தகவல் வெளியிட்ட சிலருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாலியல் வன்முறை சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு அரசாங்கத்தின் பேச்சாளர் முயற்சித்துள்ளதாக பெசில் பெர்னாண்டோ குற்றம் சுமத்தினார். எவ்வாறாயினும் பாலியல் வன்முறை குறித்த ஆதாரங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை என்றும்
இறுதி மருத்துவ அறிக்கையின் பின்னரே இது தொடர்பில் கருத்து வெளியிட முடியும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விக்டோரியா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மருத்துவ செலவுகளை அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ள கே மனோகரன் என்பவரின் மகனின் படம் பொறித்த முத்திரையை அமெரிக்காவில் உள்ள புலிகளுக்கு ஆதரவான இரு அமைப்புகள் வெளியிட்டுள்ளதாக திவையின கூறியுள்ளது. இனப்படுகொலைக்கு எதிரான தமிழர் அமைப்பு, ஒபாமாவுக்கான தமிழர் அமைப்பு என்ற இந்த இரு அமைப்புகள் இணைந்து இந்த முத்திரையை வெளியிட்டுள்ளன. இதற்கு அமெரிக்க அஞ்சல் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. அதேவேளை இனப்படுகொலைக்கு எதிரான தமிழர் அமைப்புக்கு நிதி உதவி வழங்குமாறு மனோகரன் புலம்பெயர் தமிழர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் திவையின பத்திரிகை தெரிவித்துள்ளது. 1949 ஆண்டு இலங்கை தமிழரசுக் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது கிழக்கு தமிழர்களுக்கு வடக்கு தமிழர்கள் பலம் கொடுக்க வேண்டுமென்று தந்தை செல்வா அன்று கூறினார். ஆனால் இன்று வடக்கு தமிழர்களுக்கு பலம் கொடுக்கும் சக்தியாக கிழக்கு தமிழர்கள் திகழ்கின்றனர். இணைந்த வடகிழக்கு மாகாணமே தமிழர்களின் தாயகம் என்பதை திட்டத் தெளிவாக சர்வதேச சமூகத்துக்கு அண்மைக்கால தேர்தல்களில் தமிழ் மக்கள் எடுத்துரைத்துள்ளனர் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டமொன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறினார். மட்டக்களப்பில் நடைபெறவுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சி மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை ஆராயும் பொருட்டு நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு கட்சியின் உபதலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பொன் செல்வராசா தலைமை வகித்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய மாவை சேனாதிராஜா 2001-2002 தேர்தல் காலத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியில் ஏற்பட்ட சில முரண்பாடுகள் காரணமாக பெரும்பான்மை பலம் பெற்றிருந்த இலங்கை தமிழரசுக் கட்சி அதிலிருந்து வெளியேறியது. அவ்வேளை விடுதலை புலிகள் உட்பட்ட சகல தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட வகையில் இலங்கை தமிழரசுக் கட்சியாகவே அந்த தேர்தல்களில் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டோம். 30 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் இலங்கை தமிழரசுக் கட்சி தேர்தலில் போட்டியிட்டிருந்தது. அதன் பின்னர் அனைத்து பாராளுமன்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டது. தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் எந்தவொரு தீர்வும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடாக வழங்கப்படக்கூடாது என்று அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை வகுத்து அதன்படி செயற்படுகிறது. படித்து பட்டம் பெற்றவர்களை மக்களை குழப்ப முயற்சிக்கிறார்கள். சிவில் சமூகம் என்ற போர்வையில் அண்மை காலத்தில் பத்திரிகை அறிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசுடனான பேச்சுவார்த்தையில் நெகிழ்வுத்தன்மையை வெளிப்படுத்துவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் விடுதலை புலிகளை விட அடம்பிடிக்கின்றார்கள் என்று கூறுகிறார். இதில் மக்கள்தான் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருபோதும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராக எந்தவொரு தீர்வையும் ஏற்க மாட்டோம். ஏற்க முடியாத தீர்வொன்றை எம்மீது எவரும் திணிக்க முடியாது என்று மாவி சேனாதிராஜா கூறியுள்ளார். இந்திய வெளியுறவு அமைச்சர் SM கிருஷ்ணா மட்டுமல்ல, அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா வந்தாலும் இலங்கையில் அதிகார பகிர்வுக்கு இடமில்லை. 13வது திருத்தச் சட்டத்திலிருந்து காவல்துறை காணி அதிகாரங்களை இல்லாதொழிக்க விரைவில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் கலாநிதி குணதாஸ் அமரசேகர தெரிவித்தார். நல்லிணக்க ஆணைக்குழு தன்னிலையை மறந்து அதிகார பகிர்வு தொடர்பாக பேசப்போய் வீண் பிரச்சினைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்குத்தான் நாய் வேலையை கழுதை செய்யக்கூடாது என்பார்கள். எவ்வாறாயினும் இன்று அரசிற்குள் 60% சூழ்ச்சிக்காரர்களே உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் விசேட செய்தியாளர் மாநாடு நேற்று செவ்வாய்க்கிழமை சௌசரிபாயவில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு கூறினார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய குணதாஸ் அமரசேகர, அரசாங்கம் அரசியல் தீர்வு விடயத்தில் பாரிய சிக்கல்களில் மாட்டிக்கொண்டுள்ளது. இதற்கு பிரதான காரணம் உள்வெட்டு சதியாகும். அரசியல் தீர்வுக்கு அதிகார பகிர்வை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அரசியலமைப்பில் இருந்து 13வது திருத்தச் சட்டத்தை நீக்க வேண்டும். நாட்டில் இனவாதம் உள்ளது என்பது போலியான மாயையாகும். எனவே தேவையற்ற விடயங்களை பேசுவதில் பயனில்லை. இன்று நாட்டை பாரிய நெருக்கடிக்குள் தள்ளிவிட ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட்ட பல சக்திகள் செயற்படுகின்றன. 13வது திருத்தச் சட்டத்தை மையப்படுத்தி சர்வதேச நாடுகள் அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.